ஜோதி சுமந்து சுமந்து இந்த முதுகெல்லாம் என்ன வலி வலிக்குது. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பொழப்போ. மனுஷங்களுக்கு காலம் பூரா அடிமையாக தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன செய்கிறது? எப்போ பார்த்தாலும் நம்மளையே வேலை வாங்கிட்டு இருக்காங்க. ஏய் ஜக்கு, இங்கே வா. நீ எப்போ பார்த்தாலும் சொல்கிறத கேட்காம சுற்றிட்டு திரியிற. எங்கே போகிறனே தெரிய மாட்டுக்கு. எங்கே போனாலும் சொல்லிட்டு போன்னு சொல்கிறேன், கேட்கவே மாட்டுக்க. சரிடா, சரி. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா கேளு, என்ன சந்தேகம்? இந்த குதிரையும் நம்மளை போல தானே இருக்கு. என்ன நம்மளை விட கொஞ்சம் உயரமா இருக்கு. ஆனா அதுக்கு மட்டும் இந்த மனுஷங்கெல்லாம் ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்க. அது மேல ஏறி அவங்களே சவாரி செய்றாங்க. ஆனா நம்ம மேல மட்டும் ஆளுக்கு துணி ஏத்துறாங்க. ஏமா? அதுவா, அதான் நீயே சொல்லிட்டியே நம்மளை விட உயரமாக இருக்குன்னு. அதனாலையும் இருக்கலாம். இன்னொன்று அது வேகமாகவும் ஓடுதில்ல, அழகாகவும் இருக்குது. அதனால தான்னு நான் நினைக்கேன். சரி, நானும் என் வேலையை பார்க்கேன், நீயும் போய் விளையாடு போ. என்ன இது? அம்மா இன்னும் முழுசா ஒண்ணும் சொல்லலையே. சரி, இந்த பேச்ச விடலாம்னாலும் விட முடியல. மண்டை ரொம்ப குறு குறுன்னு வருது. எப்படி இந்த குதிரை மட்டும் அழகா மாறி இருக்கும்? எத்தனை முறை யோசிச்சாலும் இந்த மூளைக்கு ஒண்ணுமே எட்ட மாட்டேங்குது. சரி, யாருகிட்டயாவது முதல்ல கேட்போம். யாருகிட்ட கேட்கலாம்? அட, நம்ம ஊர்லயே ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாரு, அதான் அந்த மாணிக்க மாமா. அவர்கிட்ட போய் கேட்போம். அப்பதான் நம்ம மண்டையில சூடு குறையும். ஏப்பா, சொன்ன உடனே மாமா கண் முன்னால தெரியறாரே. இன்னைக்கு அங்க என்னமோ கூடம் போட்டுட்டு பேசிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் முதல்ல கேட்போம். அதாவது என்ன கேட்டீங்க? ம், உலகம் உலகம் ஏன் உருண்டையா இருக்குதுன்னா, ம், அதாவது அதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்ல, உலகம் என்ன உலகம் உருண்டையா இருக்கு, தட்டையா இருக்குன்னு அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல என் சந்தேகத்தை சரி பண்ணுங்க. என்னடா மாப்பிள இப்படி புசுக்குன்னு சொல்லிவிட்ட? சரி சரி, உனக்கு என்ன அவசரமோ கேளுடா, கேளு. ஊர்க்காரன் சந்தேகத்தை சரி பண்ற எனக்கு மாப்பிள உன் சந்தேகத்தை சரி பண்ண முடியாதா? சட்டு புட்டுன்னு என்னன்னு சொல்லு. சின்னோண்டு கேள்விதான், பதில ஒத்த வரியில பழுத்துன்னு சொல்லுங்க. அதாவது இந்த குதிரைங்க எல்லாம் எப்படி அழகா இருக்கு? அடச்சே, இவ்வளவுதானா? அது எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த காட்டுல ஒரு முனிவர் இருக்காரு. அவர்கிட்ட போனா நம்மளையும் குதிரையா மாத்திடுவாரு. நானே 30-40 பேரை அனுப்பியிருக்கேன்னா பாத்துக்க. அப்போ நீ ஏன் மாமா மாறல? நானா? அதை ஏன் கேக்குற? என்ன நம்பிதான் இந்த ஊரு நம்ம சாணம் எல்லாம் இருக்கு. நானும் குதிரையா மாறிட்டா இந்த ஜனங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்க யார் இருக்கா? அதுக்கு எங்க போகும்? அதுக்குதான் மாறல மாப்பிள. ஓ, அப்படியா? அதுவும் சரிதான். சரி மாமா, நான் வரேன். அம்மா தேடும். சரி மாப்பிள, போயிட்டு வா.
ஏன் மாணிக்கம் அவனை சீன்ற? அட போப்பா, சின்ன பையன் நம்மளை நம்பி கேட்குறான், ஏதாவது சொல்லணும்ல, அதான் அப்படி சொன்னேன். நம்மளும் இன்னைக்கு எப்படியாவது காட்டுக்குள்ள போய் இந்த முனி வர பாத்துறணும். எப்பா எவ்வளவு தூரம் வந்தாச்சு, முனி வர கண்ணே காணமே. ஏம்மா, ஓனாய் வேற வந்து நிக்குதே, மாட்டிக்கிட்டேனே, என்ன செய்யறது? ஏய், இங்க எங்க வந்த? வா வா, இன்னைக்கு உன்னை நல்லா பிடிச்சி தீங்க போறேன். எப்படி உண்டு தப்பிக்க? உண்டு எதையாவது சொல்லி சமாளிப்போம். தின்னு தின்னு, நீ திங்கிறதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானும் சாகணும் தான் காட்டுக்குள்ள வந்தேன். அதனால நீ திங்கிறதே திங்க. முதல்ல என் கால்ல ஒரு முள்ளு குத்தி இருக்கு, அதை எடுத்து போட்டுட்டு தின்னு. இல்லாட்டி உன் தொண்டையில தான் குத்தி புண்ணாயிரும், பாத்துக்க. ஓ, நீ அப்படி சொல்றியா? அதுவும் சரிதான். சரி, காலை காட்டு எடுத்து விடுறேன், இல்லாட்டி ஏன் தொண்டெல்லாம் புண்ணாயிரும். முன்னாடி எங்க போற? பின்னாடி உள்ள கால்ல எல்லாம் முள்ளு குத்தி இருக்கு. எந்த காலு காட்டு? ஐயா அம்மா, ஐயா ஐயா, என் மூக்க உடைச்சிட்டானே. இப்படி அடிமுட்டாளா ஏமாந்து போயிட்டேனே. பாவி பே, உதைச்சிட்டு ஓடியே போயிட்டானே. எப்பா தப்பிச்சோம். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டா இப்படிதான் மாட்டிக்குவோம் போல. எப்பா தப்பிச்சோம்டா சாமி. என்ன பிள்ளைங்களே, எனக்கு கதை பிடிச்சிருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.